அந்த கிராமத்திலேயே ரொம்ப உழைப்பாளி அப்படின்னாலே அது மாணிக்கம் தான். ஆனா கடந்த 5 வருஷமா இருந்த கடன் சுமை அவனோட முகத்துல இருந்த சிரிப்பையே பறிச்சிருச்சு. கொடுமையான வட்டிக்கு பணம் கொடுக்கிற பரந்தாமன் கிட்ட வாங்கின சின்ன தொகை வட்டிக்கு மேல வட்டி ஏறி மாணிக்கத்தோட வீட்டு பத்திரத்தை முடக்கி வச்சிருந்துச்சு. வழியில பார்க்கும்போதெல்லாம் பரந்தாம அவனை அவமானப்படுத்துறதே வழக்கமா போச்சு. மனம் உடைந்த நிலையில மாணிக்கம் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போனான். அங்க போதகர் சொன்ன வார்த்தை அபிஷேகத்தினால் முகம் முறிந்து போகும்னு. அந்த வார்த்தை அவன் இதயத்தை தொட்டுடுச்சு. ஆண்டவரே, என் குடும்பத்தோட சாபக்கட்டுகளை உடைங்கன்னு கண்ணீரோட கதறி ஜெபிச்சான். அவனுக்குள்ள ஒரு புதிய பலமும் சமாதானமும் பிறந்தது. அடுத்த சில வாரங்கள்லயே யாரும் எதிர்பார்க்காத திருப்பு நடந்துச்சு. மாணிக்கம் கைவிட்டிருந்த ஒரு தரிசு நிலம் அவன்கிட்ட இருந்துச்சு. அந்த நிலத்து வழியா அரசாங்கத்தோட 4 வழிச்சாலை வரப்போறதா அறிவிப்பும் வந்துச்சு. நஷ்டஈடு தொகையா சந்தை மதிப்பை விட 5 மடங்கு பணம் அவன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் வந்துச்சு. மறுநாளே பரந்தாமன் வீட்டுக்கு போய் பணத்தை கொடுத்து தன் வீட்டு பத்திரத்தை மீட்டான் மாணிக்கம். அவனோட பயமும் கழுத்துல இருந்த அவனோட நுகமும் நீங்கிடுச்சு. தேவனுடைய கிரியை அவன் வாழ்க்கையில இருந்த நுகத்தை வேரோட முறிச்சிருச்சு. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க அன்பு தேவ பிள்ளையே, ஒருவேளை மாணிக்கத்துக்கு கூட ஒரு தரிசு நிலமாவது இருந்துச்சு, என்னிடத்துல எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்க கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? தேவன் உங்கள் ஆதாரமாக உங்கள் தகப்பனாக இருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த உலகத்தை உண்டாக்கிய தேவன் உங்கள் தகப்பன். அவர் உங்களுக்கு உதவி செய்யாம இருப்பாரா? நிச்சயம் செய்வார். அவருடைய கிரியை உங்க வாழ்க்கையிலையும் நடக்கதான் போகுது. எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன்னு சொன்னாரு தாவீது. நம்ம கண்களையும் ஆண்டவரை நோக்கி ஏறெடுப்போம். அதற்கான வழிகளையும் கர்த்தர் உண்டு பண்ணி தருவாரு. உங்கள் நுகங்களும் முறிந்து போகும். இந்த வீடியோவோட கீழே கமெண்ட் பாக்ஸ்ல இதற்குரிய ஜெபமும் நான் உங்களோட பின் பண்றேன். தயவு செய்து அந்த ஜெபத்தை ஏறெடுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய கிரியைகளை செய்வார் என்று நம்புகிறேன். ஆமீன்.